ஆறுதலாக முருகன் பேசுவது போல் தரவும். என் தங்க பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை எளிதானதல்ல. ஆனால் அதுவே உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் பாதை என்பதை நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். உன் கண்ணுக்கு தெரியாமல் நீ பலமுறை தெய்வத்தின் கரங்களில் தூக்கி வைக்கப்பட்டாய். அதனால்தான் விழுந்ததாக நினைத்த நேரங்களிலும் நீ முற்றிலும் சிதறிப் போகவில்லை. உன் மனம் உடைந்த நாட்களிலும் உன் ஆத்மா உடையவில்லை. அதுவே உன் பெரும் புண்ணியம். நீ மௌனமாக சகித்த அவமானங்களும் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளே அடக்கி வைத்த வலிகளும் எல்லாம் வீணாகப் போகாது. அவை ஒவ்வொன்றும் உன் உயரத்திற்கு அடித்தளமாக மாறும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை தவறாக மதிப்பிட்டார்கள். ஆனால் காலம் உன்னை சரியாக அடையாளம் காணும். அப்போது நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீ கொடுத்த நன்மைகள், நீ செய்த உதவிகள், நீ யாருக்கும் சொல்லாமல் செய்த தியாகங்கள் அனைத்தையும் வாழ்க்கை நினைவில் வைத்திருக்கிறது. அதற்கான பலன் தாமதமாக வந்தாலும் முழுமையாகவே வந்து சேரும். சில நேரங்களில் நீ தனிமையை உணர்ந்தாய். ஆனால் அந்த தனிமையில்தான் உன் உள்ளார்ந்த வலிமை உருவானது என்பதை மறந்துவிடாதே. எல்லோரும் விட்டுச் சென்ற இடங்களில் கூட நீ நின்று கொண்டாய். அதுவே உன்னை விழாத மனிதனாக மாற்றியது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் அவை உன்னை அழிக்க அல்ல, உன்னை அறிவிக்கத்தான். நீ இனி பழைய மனிதன் அல்ல. பழைய எண்ணங்களும் பழைய பயங்களும் பழைய சங்கடங்களும் இனி உன்னோடு வர முடியாது. உன் உள்ளம் தெளிவடையும். உன் கண்கள் நேராக பார்க்கும். உன் நடை உறுதியாகும். நீ இப்போது அமைதியாக இருப்பது தோல்வி அல்ல, அது புயலுக்கு முன் இருக்கும் அமைதி. உன்னை ஏளனம் செய்தவர்கள், உன் நன்மையை மதிக்காதவர்கள், உன் வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள் எல்லாம் தானாகவே உன் பாதையிலிருந்து விலகுவார்கள். நீ யாரையும் தள்ள வேண்டிய அவசியமில்லை. உன் உயரமே அவர்களை தள்ளி வைக்கும். நீ நியாயமாக வாழ்ந்ததால்தான் சில கதவுகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. ஆனால் அதற்கு பின்னால் உனக்காக பெரிய வாய்ப்புகள் தயாராகிக் கொண்டிருக்கின்றன. உன் நேரம் வந்தபின் உன் பெயரே உன் அடையாளமாக மாறும். உன் வாழ்க்கையே உன் பதிலாக பேசும். பயப்படாதே என் பிள்ளையே. உன் மீது கண் வைத்திருக்கும் தெய்வசக்தி உன்னை ஒரு நொடியும் கைவிடவில்லை. நீ விழும்போதெல்லாம் தூக்கி நிறுத்தியது அதுவே. இனி உன் வாழ்க்கை உன்னை சோதிக்காது, சாட்சி வைக்கும். நீ எவ்வளவு தூரம் தாண்டி வந்தாய், எவ்வளவு வலிமையாக மாறியிருக்கிறாய் என்பதை. உன் கனவுகள் சிறியவை அல்ல, அதனால்தான் உன் சோதனைகளும் பெரியவையாக இருந்தன. நீ பொறுமையாக காத்திருந்த காலத்திற்கான பதில் இனி வேகமாக வரும். தளராதே, சந்தேகப்படாதே, உன்னை குறைத்து நினைக்காதே. ஏனெனில் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த சக்தி இனி உன்னை உச்சத்திற்கு கொண்டு போகாமல் ஓயாது. முருகனின் வேலும் தெய்வ அருளும் உன் ஒவ்வொரு அடியையும் பாதுகாத்துக் கொண்டே செல்லும். அதனால் மனம் உறுதிகொள். கண்கள் நம்பிக்கையோடு முன்னே நோக்கு. உன் வாழ்க்கையின் உண்மையான விடியல் இப்போதுதான் ஆரம்பிக்கிறது.